துரோகம் செய்யும் வைகோ மற்றும் துரை வைகோ, போர்க்கொடி தூக்கும் 2 எம்எல்ஏக்கள். இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் என்னால நல்ல நல்ல காணொலிகளை அரசியல், சமூக, பொருளாதார நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்க முடியுது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வைகோ திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் மற்றும் அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு தோளோடு தோல் நின்று ஒரு தோழனா, ஒரு கூட்டணி தோழனா போக போறேன், இல்ல அவரை சப்போர்ட் பண்ண போறேன்ட்டு சமீபத்துல அவர் கொடுக்குற பேட்டி மற்றும் நிகழ்வுகளை தான் நம்ம இந்த நேரத்துக்கு எடுக்கணும். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, வைகோவும் துரை வைகோவும் இந்த மாதிரியான ஒரு துரோக வரலாறு செய்யறாங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். ஏன்னா வைகோவனுடைய 50 ஆண்டு மேல உள்ள வாழ்க்கையில பார்த்தோம்னா, அவர் திமுகவில் இருந்த வரையிலையும் அவருடைய செயல்பாடுகளை ஒன்னா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து போகாத கட்சியே கிடையாது. மாறி மாறி அதிமுக, திமுக அப்படின்ட்டு தான் அவருடைய பயணம் இருந்தது. ஒரு தடவையும் ஒரு இடத்துக்கு போகும்போது அடுத்த கட்சியை பத்தி பயங்கர அவதூறு பேசுறது, இவருக்கு முதுகுல குத்திட்டாங்க, இவர் தான் முதுகுல குத்துவாரு, ஆனா இவருக்கு அடுத்தவங்க முதுகுல குத்துன மாதிரி பேசுறது, இந்த மாதிரி. அதுலயும் குறிப்பாக அவரு திமுகவை குற்றம் சொல்லணும்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி குடும்பத்தை குற்றம் சொல்லணும்னா, இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, அது அவ்வளவு கேவலமாக, ஈவன் சாதி இழிவுடன் கூட பழைய நாட்கள் எல்லாம் அவர் பதிவு போட்டிருக்காரு, அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இப்ப நமக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் போக விரும்பல. இவர் இப்போது திமுக கூட்டணியில ஜெயித்த அதாவது மத நல்லிணக்க கூட்டணின்னு சொல்றோம் இல்லைங்களா, செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ், இவங்க எல்லாமே ஜெயிச்சு திமுகவினுடைய ஆதரவுல ஜெயிச்சுட்டு இவங்க ஓட்டை வாங்கிட்டு இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கிறத பாக்குறோம். ஆனா இப்ப இதுல இவருக்கு ஒரு பெக்குலியரான சிச்சுவேஷன் என்னன்னா, இவங்க இந்த தேர்தலில் நின்னதே உதயசூரியன் சின்னத்துலதான். இப்ப இப்ப அதனால அவங்க டக்குன்னு எகிரி குதிச்சு வேற கூட்டணிக்கு போய் சேர்ந்த மாதிரி இவரால சேர முடியல. ஏன்னா இவங்க சின்னம் உதயசூரியன் சின்னத்துலதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த சூழல்ல இது ஒரு டிப்பிக்கலான ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு எலி பொறிக்குள்ள வைகோ மகனும் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் இவருக்கு தாவேக்காவோட விஜயோட நல்ல உறவாடுறாரு, அங்க போகணும்னு இவருக்கு ஆசை. ஏன்னா விஜய் முதல்வராகிறதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்களும் பார்க்கும்போது வைகோவையும் போய் பார்த்திருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த நேரத்துல அவருடைய முகத்தை பார்க்கணுமே, அந்த 1000 வால்ட் மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி துரை வைக்கவும் தொடர்ந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச நாள்ல இருந்து விஜய்க்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இப்ப 2 பேருக்குமே இது மிக ரொம்ப இதுல ஆச்சரியம் எதுவும் கிடையாது. நமக்கு பொதுமக்களுக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கோ எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா இவங்களுடைய பழைய வரலாறை பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக வைகோவனுடைய பிறவி குணமே இந்த மாதிரிதான். ஆதாயம் இருக்கிற இடத்துல தங்குறது, ஆதாயம் இல்லாத இடம்னா அதுக்கு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு வெளியேறது தான் அவருடைய பிறவி குணமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அது லாபத்தை நோக்கி போறாரா, அதிகாரத்தை நோக்கி போறாரா, இல்ல இதுல வேற ஏதாவது அனுகூலம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறாரான்னு தெரியல, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா இப்ப இந்த சூழல்ல இப்ப என்ன ஆச்சுன்னா, இவர் விஜய்கிட்ட மூவ் பண்ண விரும்புறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். துரை வைக்கவும் அவருடைய எம்பி பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ நின்று விஜயோட மந்திரி சபையில ஆகணுங்கிற ஆசைலாம் அவருக்கும் இருக்கு. அந்த ஆசையும் அவர் டெவலப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்ப 2 பேருடைய இந்த ஆசைக்கும் நம்ம அதை துரோகம்னு தான் சொல்ல முடியும். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, இப்ப இந்த கட்சியில இருந்து போய் உதயசூரியன் சின்னத்துல 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க பாருங்க. அந்த 2 பேருமே இப்ப வைகோ பேச்சை கேட்டுக்கிட்டு ரிசைன் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கிடையில வைகோ என்ன சொல்றாருன்னா, இந்த ரெசிக்னேஷனுக்கு வைகோ ஒரு நூதனமான காரணம் சொல்றாரு. அதாவது முதல்வர் விஜய் என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேருமே ராஜினாமா பண்ணிவிட சொல்லுங்க, ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலில் நிற்கும் போது இவங்க 2 பேருடைய வெற்றிக்காக நான் உறுதி செய்வேன், நான் அந்த வெற்றிக்காக பாடுபட்டு எப்படியாவது அந்த 2 எம்எல்ஏக்களையும் எம்எல்ஏ ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு உறுதிமொழி கொடுத்ததாகவும், அதை அவர் நிறைவேற்ற நம்பிக்கை வைகோக்கு இருக்கிற மாதிரி வைகோ தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காருங்கிறத பாக்குறோம். இதெல்லாமே அப்பட்டமான பச்சைத்தனமான ஒரு ஆப்பர்ச்சுனிசம் தான். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட நம்ம வேற எங்கேயுமே இவ்வளவு லேசில பார்க்க முடியாது. இது ஒரு சந்தர்ப்பவாதம் இல்லைன்னா வேற அப்புறம் எதுதான் சந்தர்ப்பவாதமா இருக்கும் தமிழ்நாடு அரசியல்ல. ஆக வைகோவுடைய இந்த செயல்பாடுகள் மிக சந்தர்ப்பவாத செயல்பாடுகளாகவும், துரோகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும், தன்னுடைய சுய லாபத்தை, தன்னுடைய சுய விருப்பத்தை, தன்னுடைய சுயம்புவாக தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க கட்சி தொண்டர்கள்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு சுயநல அரசியல்வாதியாக வைகோ மாறிவிட்டதை தான் இந்த அவருடைய செயல்பாடு குறிக்குது. அதே சமயம் இந்த எம்எல்ஏக்கள் ஸ்டபனா நிக்கிறாங்க. நாங்க உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சோம்,
நாங்க அங்கேருந்து வரமாட்டோம். நாங்க இப்ப ரிசைன் பண்ணிட்டு நான் ரிசைன் பண்றதுக்காக ஜெயிச்சோம். எங்களை வந்து ஓட்டு போட்டது வந்து திமுக தொண்டர்கள் தான். ஸோ அவங்களுடைய ஆதரவுல நாங்க ஜெயிச்சுட்டு இப்ப ஆல் ஆஃப் சடன் வந்து இப்ப நாங்க வந்து இதை ரிசைன் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ண போறோம், அதனால நாங்க ரிசைன் பண்ண போறதில்லைன்றத மிக தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வைகோவுக்கும் துறை வைகோவுக்கும் உள்ள மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. இந்த சிக்கல் ஒரு பக்கம் இருக்க, கட்சி தொண்டர்கள்லாம் வந்து நினைக்கிறாங்கன்னா குழம்பி போயிருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் பாக்குறோம். முதல்ல ஒரு பகுதியினர் வந்து வைகோ பண்றது நியாயம் இல்லைன்னு சொல்றாங்க. மறுபகுதியினர் என்ன சொல்றாங்க, காற்றுள்ள இடத்துக்கு தானே போவார் அவரு, காற்றுள்ள பத்தி தூற்றிக்கொள்ள வேணாமா, அதனால அங்க போனாலும் எங்களுக்கு ஏதாவது வாரியம் அது ஏதாவது வாங்கி கொடுப்பாரு, ஏதாவது சில போஸ்டுகள் கிடைக்கும்ட்டு இவருக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நமக்கு முன்னாடி உள்ள ஒரே கேள்வி இதுதான். இப்ப அவங்க எல்லாம் போனாங்க இல்லையா, விசிகா, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல், காங்கிரஸ், இவங்க எல்லாம் போனப்ப கூட நம்ம என்ன நினைச்சோம்னா தேமுதிகவும் மதிமுகவும் கண்டிப்பா இங்கதான் இருக்கும், ஏன்னா இவங்க கொஞ்சம் நந்தி உள்ளவங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்ப தேமுதிக இங்கதான் இருக்கு, அவங்க பிரேமலா இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. ஆனா 2 எம்எல்ஏ உதயசூரன் சின்னத்தில் ஜெயித்த வைகோ வந்து இப்ப இவர் போறாரு, இப்ப வந்து எப்படியாவது போயிட்டு ஏதாவது ஒரு பலன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மட்டமான ஒரு புத்தியா தான் இருக்கு. இதுக்கிடையில இவர் போறதுக்கு முக்கியமான காரணம், டெல்லியில வந்து மிக முக்கியமான ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து விஜய் தர்றதுக்காக வாக்களித்ததாகவும், அதே மாதிரி இப்ப ரிசைன்மெண்ட் இந்த 2 எம்எல்ஏ வந்தாக்கன்னா அவங்கள எம்எல்ஏ ஆக்கி மந்திரி பதவியில கலந்துக்கிற மாதிரியும் அவர் உறுதிமொழி கொடுத்ததாக தான் இப்ப வைகோ இந்த மாதிரி செயல்படுறாருங்கிறத பாக்குறோம். இப்ப அவர் வந்து கொடுப்பாரா கொடுக்கலையா, விஜய் எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறதுலாம் அடுத்த கேள்வி. ஆனா இவர் எதை நம்பி இப்படி திடீர்னு போறாரு அப்படிங்கிறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில போறாருன்னா கூட அது விஜய் வந்து இவரை முழுசா நம்பணும்ல, தாவேக்கா வந்து இவங்களை முழுசா நம்பணும்ல. இவங்களை வந்து இப்ப ஏடிஎம்கே ஆட்களை வந்து அந்த 4 பேரை டீல்ல விட்ட மாதிரி இவங்களையும் டீல்ல விட்டா என்ன பண்ணுவாரு இவரு, அது ஓகேவாமா வைகோவுக்கு? ஆக துரோகிகள் எந்த காலத்திலுமே வந்து நல்லா இருந்ததாக வரலாறு கிடையாது. அது அரசியல் துறையா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு துரோகியா இருந்தாலும், ஒரு திமுகவினுடைய தொண்டர்களுடைய உற்பத்தின்னுட்டு அதுல ஜெயிச்சுட்டு அதுல பதவியை இத்தனை ஆண்டுகள் அனுபவிச்சுட்டு ஆல் ஆஃப் சடன் அவங்க தோத்து போயிட்டாங்களா, அந்த தோத்து போனவங்க பக்கத்துல நின்று ஆறுதல் படுத்தணுங்கிற ஒரு அந்த நல்ல எண்ணம் இல்லாம உடனடியே எங்க காத்து நல்லா அடிக்குதோ அந்த காத்து அடிக்கிற தேசிக்கு போய் இவர் வந்து தன்னுடைய இந்த வந்து துரோகத்தை வந்து வெளிப்படுத்துறாருன்னா இதை நம்ம வேற எப்படி சொல்ல முடியும்? இது பச்சை அயோக்கியத்தனம், பச்சோந்தித்தனம் அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை வந்து இவ்வளவு நீண்ட நாட்கள் இருக்கிற ஒரு அரசியல்வாதி செய்யறாருன்னா இது கேவலமா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். இது வந்து வைகோ செய்யற மிக தவறு. இந்த தவறுக்காக அவர் பின்னால் வருத்தப்படுவார். முதுகில் இவர் குத்தும் போது இவர் முதுகில் வேற ஒருத்தர் யாராவது குத்துவாங்க அப்படிங்கிறத நமக்கு பழைய வரலாறு சொல்லுது. வைகோ திருந்தி நடத்தணும், இல்லாட்டி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு வீட்டை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.